எல்லாம் படிச்சுட்டு பூரா போய் அமெரிக்கால, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, கிறிஸ்தவ நாடுகள்ல, அரபு நாடுகள்ல, எல்லாம் ஓமன், துபாய், எல்லா நாடுகளையும் போய் குடியுரிமை வாங்கிட்டு இருக்க. ஏன் ஏன் ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு இருக்குது. அதை திமுக எதிர்க்கும், அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு வேடிக்கை வேற எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க, 7 வேட்பாளருக்கு விட்டு கொடுக்க சொல்லி அதுல 5 வேட்பாளரை டம்மி வேட்பாளரா போட்டு. போன முறை அவங்க இதே 19 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது நீங்க பாருங்க, 5 தொகுதி பிஜேபி போட்டிட்டது. ஒரே ஒரு தொகுதி தூத்துக்குடியில மட்டும் அம்மா தமிழிசை எதிர்த்து நின்னுட்டாங்க. கனிமொழி போட்டதுக்கு பிறகு எதிர்த்து நின்னுட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியல. மத்த எல்லா இடத்தையும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிச்சு. இப்ப எல்லாத்துக்கும் அப்படிதான் பண்ணும். நேரடியா அவங்க சின்னத்துல மோத மாட்டாங்க பிஜேபியோட. ஆனா நாங்க அப்படி இல்ல. இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோட நின்னால் தனியா மோதும். எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரும். ஏக இறைவன் அதற்கான வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது நோன்பு காலம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை, என் அன்பு சொந்தங்கள், நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். போட்டு பார்த்துட்டீங்க. இவங்களுக்கு இஸ்லாமிய சிறை கைதியில் விடுதலையில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்ததை மட்டும் படித்து பாருங்கள். இவர்கள் வெளியிலே வந்தால் இந்துக்களின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எப்படி இந்த வழக்கை அரசு போடல. எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, எங்களுக்கு சிறை விடுப்பு கொடுங்க, எங்களை விடுதலை செய்யுங்க, முன் விடுதலை செய்யுங்கள் என்று சிறை கைதிகள், சிறைவாசிகள் போட்ட வழக்கில் தீர்ப்பு வருது, இவங்களை விடுதலை செய்யுங்கன்னு. அரசு விடுதலை செய்ய மறுக்குது. ஆனால் நீங்க நம்புறீங்க இவங்க உங்களுக்கு பாதுகாப்பு. சொந்த பிள்ளைகளை நம்பாத கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள், என்னுடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்கள் பெற்றோர்களே. நீங்கள் ஆட்சியாளர் உமர் போல ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவன் திருடி விட்டால் அவன் கையை வெட்டு என்கிறார். அவனே பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெட்டு என்கிறார். இங்கே எத்தனை கோடி குழந்தைகள் பசியோடு இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள்? எத்தனை கோடி மக்கள் பசியோடு படுக்க செல்கிறார்கள்? வீடற்றவர்கள் எத்தனை பேர்? தெருவில் படுத்து உறங்குகிறவர்கள் எத்தனை கோடி பேர்? நீங்க ட்ரம்ப் வரும்போது பார்த்தீர்கள், குஜராத்திலே 7 அடிக்கு மதில் சுவரை எழுப்பி குடிசைகளை மறைத்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அந்த 7 அடிக்கு எழுப்புகிற மதில் சுவரில் அந்த கற்களை வைத்தவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் என்று. இவர்கள் மறுப்பார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கிற போது இந்த பதாகை போல பெரிய பெரிய பதாகைகளை வைத்து கூரைகளை மறைத்தார்கள், குடிசை வீடுகளை மறைத்தார்கள். வெளிநாட்டில் இருந்து வருகிற தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் பார்த்து அது அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மறைத்தார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியப்ப டெல்லியில இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே இரவில் தூக்கி கொண்டு வேற மாநிலத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள், வேற இடத்தில் விட்டுட்டு வந்தார்கள். அதற்கு இணையான கொடுமை இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார். படுக்கை இல்லை, தரையிலே. அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டிருக்கிறது. அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்ல, நிறுத்தம் இல்ல. ஒரு பெண் இந்த கையில பிடிச்சிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அப்புறம் இந்த கையில பிடிக்கிறா, அப்புறம் இந்த கையில பிடிக்கிறா. இது வலையொலியில் இருக்கு, நீங்க தட்டி பாருங்கள். இது என்ன மாடல்? அது குஜராத் மாடல்.